வணக்கம். என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி? நம்ம மோமோஸ் சமைக்க போகிறோம். அதுதான் இன்றைய ஸ்பெஷல் டிஷ். இதுதான் நம்ம கம்ஃபர்டபுள் வேர். அவள் தான் நல்லா சின்னதாக வெங்காயத்தை அரிஞ்சிட்டோம். கண் பயங்கரமாக எரியுது. நீ அடுத்தது கொஞ்சம் பீன்ஸும் கேரட்டும் அறிவோம். அவள் தான் மாவும் பிசைஞ்சு நல்லா மிதமான பாகத்துக்கு செட் பண்ணியாச்சு. அங்கே வெஜிடபிள்ஸ் வெட்டிட்டு ஆல்ரெடி நம்ம சிக்கன்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அது இப்போ நான் கீமா பண்ணுற செட்டப்லாம் காட்டுறேன் உங்களுக்கு ஒன்றா. கேரட் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கணும். சின்னதாக வெட்டுறீங்களோ ஸ்லைஸாக வெட்டுறீங்களோ எல்லாம் நம்ம விருப்பம் தான். ஏன்னா சாப்பிட போகிறது நம்ம மட்டும்தான். அதனால் நம்ம சௌகரியம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டால் பெட்டருன்னு. கடையிலேருந்து கீமாவாக சின்னதாக வெட்டியே வாங்கியிருக்கோம். பட் இருந்தாலும் அதை விட இன்னும் பொடிசாக பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ தட் மசாலா அது இதுன்னெலாம் உங்களுக்கு டக்குன்னு மேரினேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பீசஸ் சின்னதாக இருந்தால். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். சும்மா நல்லா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியான கத்தி எடுத்துக்கின்னு சும்மா சின்னதாக தட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ண போகிறோன்னா இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். சரி, ஒன்றா கொடுங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு. அம்மா சத்தமாக பேசிக்கோங்கம்மா, பிரச்சனை இல்லைம்மா. உங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி ஃபீல் கிடச்சிக்கிட்டோம் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி. ஏன் ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிக்கிட்டு என்ன கைஸ்? போடுமா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் இன்னும் கூட கொஞ்சம் பொடிசாக நறுக்கியிருக்கலாமா? எண்ணெய், இனி கொத்தமல்லி கொஞ்சம் இல்லை முக்கால்வாசி போட்டா. எனக்கு இதெல்லாம் எப்படி பேசணும்லாம் தெரியாது. அதனால் அப்படியே சும்மா ரேண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு குழச்சடிங்க. பெப்பர், மிளகாய்த்தூள், குறுமிளகாத்தூள், மிளகுத்தூளா, உப்பு தேவையான அளவுக்கு உப்புன்னு சொல்லுவோம். ஆனால் தேவையான அளவு என்னன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் உண்மை. நான்லாம் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சோண்டு அஜினோமோட்டோ லைட்டாக ஒரு பிஞ்சுன்னு சொல்லணுமா? சொல்லிட்டேன். நில்லுமா ஒரே நிமிஷமா. ஸோ தேவையான அளவு உப்புன்றது கரெக்டாக ஒரு 3 பேருக்கு சாப்பிட்றதுக்கு உண்டானது. 1/2 கிலோ சிக்கன், அதில் கீமா பண்ணிட்டு அதில் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டாவே, அதாவது 1.5 சின்ன ஸ்பூன்
உப்பு போட்டாவே தேவையானதாக இருக்கும். சோயா சாஸ் வந்து எப்போவுமே நிறைய போடாதீங்க. நிறைய போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த சோயா சாஸோட பஞ்சு தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு ஒழிய உங்களுக்கு சிக்கனை ப்ராப்பராக டேஸ்ட் பண்ண முடியாது. அதாவது அந்த ப்ராப்பர் ஆத்தென்டிக் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டைல் மோமோஸ் பண்ணுறது, அதாவது அவங்களோட ஒரு ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்குது. நீங்கள் அங்கே போயிருந்தீங்க இல்லை அவங்க கடையில் போய் சாப்பிட்ருந்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் மோமோஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஏடா கூடமாக பண்ணி வைக்கிறாங்க. கீமாலாம் எப்போவுமே நீங்கள் கத்தியால் தான், அதாவது நல்லா வெயிட்டான கத்தியில் தான் போட்டு சின்னதாக மெல்லிஸாக பொடிசாக நறுக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூழ் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு நல்லாவே ப்ராப்பராக மோமோஸ் ஹீட் ஆகாது. நான் வந்து மோமோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் மிக்ஸ்சர். நானும் இங்கே மெட்ராஸ் வந்துட்டு நிறைய மோமோஸ் கடையிலலாம் சாப்பிட்ருக்கேன். பட் ஸ்டில் ஐ நெவர் டேஸ்டட் த ஆத்தென்டிக் நார்த் ஈஸ்டர்ன் லைக் நேபாள், நார்த் ஈஸ்ட் சைடில் கிடைக்கிற டைப் ஆஃப் மோமோஸ் ஒரு. ஸோ இப்படி தான் இருக்கும். தெரியுதா கைஸ்? ஸோ நம்ம அது முடிச்சிட்டோம் அந்த வேலையை. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு திரட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மாவு திரட்ட தெரியாது, நான் திரட்டினா ரவுண்டாக வராது, அதுதான் பிரச்சனை. ஸோ எங்கள் அம்மா திரட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் அது வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் அது பேக் பண்ணுற இதையும் டெக்னிக்கையும் நான் சொல்லித்தரலாம் முடியாது, நீங்களாக கற்றுக்கோங்க, அவ்வளோதான், வேறு பேச்சே இல்லை. ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாத்திரம் இருக்குது. இதுதான் அந்த பாத்திரம். நான் வாத்துக்குட்டி. ஸோ எங்கள் அம்மா வந்து மாவு உருட்டிக்கிட்டு இருக்காங்க, மாவு திரட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பாத்திரத்தை இப்படி தான் ரெடி பண்ணணும். இப்படி தான் இருக்கும் இது. அதாவது இந்த 2 டெக்கு கீழே வந்து சூப்பு வைப்போம். அந்த சூப்போட சூடில் அந்த நீராவியில் தான் இது ரெடி ஆகும். ஸோ இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் வச்சு அப்படியே சும்மா சுழட்டி விட்டுறணும். என்னம்மா என்ன பண்ணுறீங்க? மோமோஸுக்கு என்ன பண்ணுறீங்க? என்னம்மா எங்கள் அம்மா வைக்கப்படுறாங்க கேமரா முன்னாடி வந்த உடனே. சொல்லுங்கம்மா, இதுதான் மைக்கு. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு பேச்சே வரல. மோமோஸ் பண்ணுறாப்பா. மோமோஸ் பண்ணுறீங்களா? மோமோஸுக்கு மாவு தானே தட்டுறீங்க? ஆமாம். ஓகே. மாவு பிசைஞ்சது இப்படி சின்னதாக உருண்டை பிடிக்கணும்னு தானே சொல்லுவாங்க. சின்னதாக உருண்டை பிடிக்கணும். ஸோ எங்கள் அம்மா திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் சின்னதாக திரட்டணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னதாக உருண்டை பிடிச்சா தான் சின்னதாக இந்த அப்பளம் சைஸ் இருக்குமாம்மா அது? அப்பளம் சைஸ், சின்ன அப்பளம் சைஸில் வந்து திரட்டிக்கணும். அப்போ தான் மோமோஸ் பார்க்க அழகாக இருக்கும். இதோ இப்படி தான் இருக்கணும். दिखाओ. टाडा. ஆனால் அவள் பண்ணால் மட்டும்தான் அழகாக வரும், நம்ம பண்ணால் ஏடா கூடமாக வரும். ஸோ நான் ஒன்று பண்ணதை காட்டுறேன் உங்களுக்கு. ஆமாம்.
பாருங்க, பூண்டு மாதிரி சரி பண்ணி பூண்டு மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் ஐட்டம். எனக்கு இப்படி தான் பண்ண வரும். இதுதான் பூண்டு மோமோ. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय.